நம்முடைய வாக்குத்தத்தத்தை எடுங்க. ஏசாயா 43:1. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலை. சொல்லுங்க. உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாதே, உன்னை என்ன செஞ்சேன்? மீட்டு கொண்டேன், உன்னைய பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. போன வாரம் நீர் என்னுடையவன். யார் அவருடையவனாக இருக்க முடியும்? அவரால் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடையவர்களாக இருக்கணும். இப்போ உங்கள் பிள்ளை இது என் பிள்ளைன்னு உரிமையாக சொல்கிறீல்ல, காரணம் உங்களுக்கு பிறந்ததுனால. நான் தேவனுக்கு பிறந்தால் நாம் என்ன செய்வோம்? என்னுடைய பிள்ளைன்னு சொல்லுவார். ஸோ நாம் அவருடையவர்கள், அவருடைய பிள்ளைகள். ஆமேன், அவருடைய பிள்ளைகள். காரணம் தேவனால் சொல்லுங்க பிறந்திருக்கும். அவர் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாகி இருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவரால் பிறந்தவர்கள் என்பதற்கு ஒரு 5 அடையாளம் சொன்னேன்னா ஆமேன். அவரால் பிறந்ததுக்குரிய அடையாளம், அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். ஸோ நாம் எந்த சூழ்நிலையும் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்து விடவே கூடாது. நாம் பிள்ளையானால் தான் என்ன கிடைக்கும்? சொத்து கிடைக்கும், பங்கு கிடைக்கும். நாம் பிள்ளையானால் சுதந்திரரும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஸோ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய சுதந்திரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். பிள்ளைகளை கவனமாக வச்சுக்கோங்க, கத்துறவங்கள. சரி, இப்போது இன்னைக்கு செய்தி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி காரியங்கள் இருக்க அவர் நம்மளை மீட்டுக்கொண்டார், அவருடைய ஜனமாக வச்சிருக்காரு. அப்படி காரியங்கள்லாம் இருக்க நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், தான் நிற்கிறவன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று எண்ணுகிறவன், நீ தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு இழந்து விடாதபடி, விழுந்து விடாதபடி, இழந்து விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆமேன். நீ அவருடைய பிள்ளையாய் இருப்பது உண்மைதானா? அவருடைய பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவரால் பிறந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவரால் பிறந்த அவருடைய பிள்ளைகள் விழுந்து விடாதபடி, பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கு. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். உங்களுடைய பரிசுத்த பிரசனம் எங்களோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பீவேர், ஜாக்கிரதை, எச்சரிக்கை. இந்த போர்டு நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எங்கெல்லாம் பார்த்தோம்? பணக்கார வீடுகளில் வீட்டுக்குள்ளே நாய் வளர்க்குறாங்கன்னா என்ன வச்சுருப்பாங்க? நாய்கள் எச்சரிக்கை. நீ வாட்டில் திடுன்னு வீட்டுக்குள்ளே வந்துடாத, கடிச்சிருச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன கிடக்கு? கடி நாய் கிடக்கு, கடிக்கிற நாய் இருக்குது. எச்சரிக்கை. அடுத்து எங்கே பார்க்குறோம்? கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு புயல் வருதுன்னா என்ன போடுவாங்க? எச்சரிக்கை கொடி ஏற்றுவார்கள். எச்சரிக்கை கொடி. போகாத, என்ன இருக்குது அங்கே கடலுக்குள்ள? புயல் இருக்குது, பெரிய பெரிய அலைகள் இருக்குது, போகாதேன்னு கடலுக்கு மீனவர்களை போகிறதை காக்கிறதே அப்போ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடி ஏற்றுவார். வேறு எங்கே பார்க்குறோம்? வளைவுகளில், மலை பிரதேசத்தில் ஏறும்போது அந்த வளைவுகளிலே கவனமாய் போகும்படி என்ன போட்டிருப்பாங்க? ஹலோ, வசனத்தை கவனிங்க. வசனத்தை பிள்ளையை கவனமாக வச்சுக்கோங்க. வசனம் கேட்க விடுங்க. பிள்ளையை கவனமாக வச்சுக்கோங்க, இல்லை பிள்ளை தூக்கிட்டு போய் எப்படி வரும்? வசனத்தை கவனிங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன கவனிக்கணும்? அடுத்து வளைவுகளிலே கவனமாக போ, ஸ்லோவாக போ, கரெக்டாக போ, என்ன செஞ்சிருவேன்? விழுந்துருவேன்.
இந்த மாதிரி வளைவில் நம்ம விசுவாசிகள் கொடைக்கானலுக்கு போனவங்க வளைவுகளில் கவனமாக போகாமல் வண்டி கவுந்து கிருபையாக காப்பாற்றி வந்திருக்காங்க. அல்லேலூயா. வண்டியோடு கீழே சாஞ்சு கொஞ்சம் கிருபையாக காப்பாற்றல 400 அடி பள்ளமாக எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இந்த டிரைவர் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டாதனாலே. அப்போ எச்சரிக்கை இருக்குன்னா அதில் நாம் என்ன செய்யணும்? அதை ஃபாலோ பண்ணி பயந்து கரெக்டாக வண்டி ஓட்டணும். நம்ம ஆட்கள் எச்சரிக்கையை கவனிக்கிறதே இல்லை. இதுபோல் தான் நிறைய விசுவாசிகள் எச்சரிக்கையை கவனிப்பதில்லை. அடுத்து எங்கே பார்க்குறோம்? மின்சாரம் இபி போஸ்ட்டில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு மண்டை ஓடு 2 எலும்பு துண்டை வச்சுருப்பாங்க. எச்சரிக்கை, தொடாதே, என்னை தொட்டால் நீ இந்த கதி தான் ஆயிடுவேன், மண்டை ஓடா போயிடுவேன்னு அவங்க வேற போட வச்சிருங்க. அதை மீறி தொட்டு அவன் மண்டை ஓடா போயிடுவான். அப்போ எச்சரிக்கை ஒன்று வைக்கிறாங்கன்னா நாம் அதற்கு என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும், கீழ்ப்படியணும், அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும். எச்சரிக்கை. இன்றைக்கி பைபிள் நம்மளை எச்சரிக்குது. நீ நல்லதாப்பா, ஆண்டவர் உன்னை மீட்டு கொண்டது உண்மை, உன்னை அவருடைய ஜனமாக பிள்ளையாக மாற்றி கொண்டது உண்மை. ஆனால் நீ அதை விட்டு விழுந்து விடாதபடி, அந்த ஸ்தானத்தை இழந்து விடாதபடி எப்படி இரு? சொல்லுங்க, எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை மீறி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேகர் விழுந்து போனார்கள். இப்போ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பார்க்குறேன். 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். விழுந்து போனார்னா என்ன அர்த்தம்? செத்து போனாங்க. பாம்பு கடிச்சு, விஷப்பாம்பு கடிச்சு. எதனால் கடிச்சது? வேசித்தனம். வேசித்தனம் பண்ணினதுனால் விஷப்பாம்பு கடிச்சு 23,000 பேர் என்ன செஞ்சார்கள்? செத்து போனார்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? விழுந்து போனார்கள், விழுந்து போனார்கள். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லும்போது அந்த எச்சரிக்கையை பின்பற்றாவிட்டால் நாமும் என்ன செய்கிறோம்? செத்து போவோம். விழுந்து போவோம்னா செத்து போவோம், செத்து போவோம். சரீரப்பிரகாமாய் வருகிற மரணம் வேறு, ஆவியிலே ஆத்துமாவிலே வருகிற மரணம் வேறு. ஸோ பாவத்திலேயும் மரிக்கிறார்கள், சரீரத்திலேயும் சிலர் மரிக்கிறார்கள். டோட்டலாக எச்சரிக்கையை மீறினால் மரணம் வரும். இந்த மரணத்துக்கு பேர் தான் என்னது? விழுந்து போவது. விழுந்து போவது. பீவர், எச்சரிக்கையாக இருங்க. இப்படி விழுந்து போனால் நஷ்டம் நமக்கு தான். ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். வானத்தின் நட்சத்திரங்களாகிய வானத்தின் தூதர்களில் 1/3 பங்கு தூதர்கள் விழுந்து இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. அப்போ 1/3 பங்கு தூதர்கள் பூமியிலே விழுந்து போனார்கள். எங்கே இருந்து? வானத்திலிருந்து பூமியிலே வந்து விழுந்து போனார்கள். பரலோகத்தில் இருந்த, வானம்னா பரலோகம், பரலோகத்தில் இருந்த தூதர்கள் பூமியிலே விழுந்து போனார்கள். திரும்ப எங்கே போக முடியலை? பரலோகத்துக்கு போக முடியலை. அப்போ விழுந்தவன் விழுந்தவன் தான், பூமிக்கு வந்தவன் வந்தது தான். இந்த பூமிக்கு வந்த தூதர்கள் திரும்ப பரலோகத்துக்கு போக முடியாமல் இங்கேயே அலைகிறார்கள். அவர்களுக்கு பெயர் பேய்கள். அவர்களுக்கு பேர் என்னது? அவர்கள் தூதர்களாய் இருந்தவர்கள் இன்னைக்கு பேய்களாய் அலைகிறார்கள். எதனால்? விழுந்து போனதுனால். இங்கே சிலரை ஏமாற்றி சாமியாக நடித்து, நான் தான் உன் இசைக்கு, நான் தான் உனக்கு மாரியாத்தா, நான் தான் அதுன்னு சொல்லி மக்களை என்ன செய்யுது? ஏமாற்றிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இந்த பூமியிலே விழுந்து போன தூதர்கள் ஏமாற்றிக்கிட்டு அலையுது. இன்னும் சிலரிடத்துல முனியாண்டி, இசைக்கு, வைரவன், நாய், பேய் என்னென்னத்தையோ பேரை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த விழுந்து போன தூதர்கள் அலைகிறாங்க. ஏன்? செத்து போனவங்க பேரை கூட பயன்படுத்திக்கிட்டு ட்ரெயினில் விழுந்தவன், ஆக்சிடெண்ட்டில் செத்தவன், அப்புறம் மருந்து குடித்து செத்தவன், தூக்கில் தொங்குனவன், அவங்கவுங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு இந்த பூமியிலே நான் தான் சொல்லி ஏமாற்றி மக்களை வஞ்சித்துக்கிட்டு அலையுது. யார்? இந்த விழுந்து போன
மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவது தான் நியமிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு செத்தவங்களுக்கு இந்த பூமியிலே அலையிறதுக்கு அனுமதியே. அப்போ செத்தவங்க வர்றாங்களே, எங்கள் அப்பா வந்தார், எங்கள் பாட்டி வந்துச்சே, எங்கள் அம்மா வந்துச்சு கனவுல, எங்கள் வீட்டில் வந்து அப்படியே நின்றுச்சு, அது பேசிச்சு, கழுதை பேசுனது பூரா இந்த பேய்கள் தான். உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்குமே இந்த பூமியிலே அனுமதியே கிடையாது. உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் உங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பி செத்தவங்களுக்கு பூமியில் அனுமதியே கிடையாது. மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியாய தீர்ப்பு தான் ஒழிய இங்கே பேய அலையவோ சாமியை அலையவோ காட்சி கொடுக்கவோ அவங்களுக்கு அனுமதியே கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பயப்படக்கூடாது. செத்தவங்களை பயப்படுறது வந்துடும். எதுக்கு வருது? அவங்களே பயந்து போய் நான் ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி சந்திக்க போகிறேன், நியாய தீர்ப்பு எப்படி சந்திக்க போகிறேன்னு அதுக்கு பயந்துட்டாலே. இது தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கு. மொத்தத்தில் விழுந்து போகக்கூடாது. விழுந்தாச்சுன்னா எந்திரிக்கவே முடியாது. மனிதர்கள் விழுந்து போகிறார்கள், தூதர்கள் விழுந்து போனார்கள். இன்றைக்கி சாத்தான் சிலரை விழ தள்ளுகிறான். இந்த தூதர்களை விழ வச்சது யார்? சாத்தானாகிய லூசிபர். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இது தெரியாமல் தனக்குத்தானே விழுந்துக்கிட்டு இருக்காங்க. யார்? சாத்தானாவது அங்கே தூதர்களை தள்ளி விட்டான் லூசிபர், அவன் சாத்தான் தள்ளி விட்டான். இங்கே இன்றைக்கி நமக்கு நாமே விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி விழுந்த 1-2 பேரை பாருங்கள். அது ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். சீக்கிரம் வாங்க. என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினை. காரணம், ஏன் விழுந்த? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்பதை நினை. 4ஆம் வசனத்தில் பாருங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. ஆதியில் உள்ள அன்பு ஒன்றை இல்லை. இப்போ வாங்க 5ஆம் வசனத்தில். என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினச்சி பாரு. எப்படி இருந்த? சர்ச்சுக்கு வந்த புதுசில் எப்படி முழங்காலில் நிற்ப? இப்போ முழங்கால் போட நோகுது. கொழுப்பு கூடி போச்சு, கொழுப்பு கூடி போச்சு. முழங்கால் போடணும்னா வலிக்குமே, வலிக்குமா? அன்னைக்கு வலிக்கலை, அன்னைக்கு எம்பிட்டு உடம்பே வலிச்சதே, ஆண்டவர் குணமாக்கி விட்டாரே. கையை தட்ட நோகுது, நாகரிகம் கேட்குது. ஒரு கழுதையும் மதிக்காமல் கிடந்த நம்மளை தூக்கி இவ்வளோ நாகரிகப்படுத்தி வச்சாரு. இன்றைக்கி கை தட்ட உங்களுக்கு நோகுது. யோசிச்சு பாருங்கள். வாயை திறந்து துதிப்பது பிரிஸ்டீஜ் இஷ்யூ. திஸ் அன்சிவிலைஸ்டு பீப்புள் லாஃப் கத்துதுங்க, பாடுதுங்க. ஆஹா, நீங்கள் சிவிலைஸ்டாக நரகத்துக்கு போங்க, நாங்கள் அன்சிவிலைஸ்டாக பரலோகத்துக்கு போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நீங்கள் சிவிலைஸ்டாக நாகரீகமாக நரகத்துக்கு போகிறீங்க, நாங்கள் அநாகரிகமாக கத்திக்கிட்டு பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு. அநாகரிக ஒரு ராஜாவாக இருந்தே இப்படி குதிச்சுக்கிட்டு ரோட்டில் பாடுறாரு அப்படின்னு அநாகரிகமாக நினச்சாங்க. ஆனால் அதை தேவன் ஏற்றுக்கிட்டு பாராட்டி ஆசீர்வதிச்சார். யாரை? தாவீது. கைதட்டுறது, துதிக்கிறது மற்றவங்களுக்கு அருவருப்பாக இருக்கலாம். இயேசு அதை சந்தோஷமாக மதிக்கிறார். என் பிள்ளை கையை தட்டுது, என் பிள்ளை பாடுது, என் பிள்ளை என்னை கூப்பிடுதுன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆமென். என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை என்ன செஞ்சு பாருங்கள். நினச்சி விழுந்திருக்கலாம், எந்திரிக்க பாருங்கள். சாக்கடைக்கில் கிடக்காதிய, வலிக்கு காலை வலிக்கு விழுந்திருக்கலாம், எந்திரிக்க பாருங்கள். என்ன நிலைமையிலிருந்து மனம் திரும்பி, எப்படி சொல்கிறாரு? விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்தபடி மறுபடியும் துதிக்க, ஜெபிக்க, முழங்காலில் நிற்க, நீ மறுபடியும் அதே மாதிரி பழைய விசுவாசியாக மாறு. ஆமேன். விழுந்த 2வது விழுந்தது யார்? வாசிங்க. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தார்கள். புரியுதா யாருன்னு?
புரியாது, நான் சொல்கிறேன். யூத மார்க்கத்திலேருந்து கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு எங்கே வந்தாங்க? சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து நல்லா பாடி துதிச்சாங்க. திடீர்னு யூத மார்க்கத்திலேருந்து வந்தாங்க. எப்படி நீங்கள்லாம் போகலாம்? இயேசுலாம் ஒரு கடவுளாக, சாதாரண நம்ம மரியா மகன், அந்த யோசேப்பு ஆசாரி மகன், அவனை போய் மனுஷன் நம்பிக்கிட்டு, அந்த ஆளை கடவுள் நம்பிக்கிட்டு இப்படி போயிட்டேன்னு சொல்லி வந்து திட்டின உடனே இந்த யூதர் மதத்திலேருந்து வந்த கிறிஸ்தவரெல்லாம் கிறிஸ்தவத்தை விட்டுட்டு திரும்ப எங்கே போயிட்டாங்க சொல்லுங்கள்? யூத மார்க்கத்துக்கு போயிட்டாங்க. திருங்க யூத மதத்துக்கு. அவங்களத்தான் சொல்கிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக வாழ விரும்புகிறீர்கள், அது ஒன்றும் இன்னி பருப்பு வேகாது, அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம். இனி இயேசு கிறிஸ்து மூலம்தான் நீங்கள் யாராக முடியும்? நீதிமான் ஆக முடியும். நீங்களோ இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு நீங்கள் நீதிமான் ஆகிற அந்த கிருபையை இழந்துட்டீங்க. இந்த கிருபையிலிருந்து என்ன செஞ்சிட்டீங்க? புரியுதா? நீதிமான் ஆகிற அந்த கிருபையை விட்டு இழந்து போனீர்கள், விழுந்து போனீர்கள். நீங்கள் 3 அதிகாரம் தம்பி, அதை வை, 27 3:27 வாசிங்க. கலாத்தியர் 3:27. 2 கைட்டையும் பரட்டுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக பைபிளை பரட்டுங்க. மடியில் வச்சுருக்கிய ஒத்த கைட்டை பைபிளை பரட்டுனா பைபிள் ஏசு பிடிக்கலைன்னு அர்த்தம் உங்களுக்கு. 2 கைட்டையும் பைபிளை பரட்டு, படக்குன்னு எடுத்து டடக்குன்னு வாசிக்கணும். அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஒரு காரியத்தை சொல்ல மறந்தேன். வர்ற சனிக்கிழமை ஞானஸ்தான ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி வருது திருவிருந்து ஆராதனை. 1ஆம் தேதியாக இருந்தாலும் என்ன உண்டு? திருவிருந்து உண்டு. ஆமென். எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெடுத்தீர்களோ, ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். குளிச்சு முடித்த உடனே ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்து முடிஞ்ச உடனே உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக யார் வந்துடுவா? ஏசப்பா வந்து சூழ்ந்துக்கிறார். ஏசப்பாவை தரித்து கொண்டீர்கள். இப்போ இவர்கள் ஏசப்பாவை விட்டு விலகினார்கள், பிரிந்து 5 நாளில். ஐயோ, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அப்போ ஞானஸ்தானம் போச்சு. கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள், இப்போ கிறிஸ்துவை கலட்டி வச்சிட்டாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் போச்சு. இப்படி கிறிஸ்துவை விட்டு பிரிந்ததினால் அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தார்கள். அப்படி என்றால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு இருப்பது தான் கிருபையிலே வாழுகிற வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். அவர்கள் ஆதி அன்பிலிருந்து விழுந்தார்கள். யார்? எபேசு சபை, கலாத்திய சபை கிருபையிலிருந்து விழுந்தார்கள். 3வது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே ஒருத்தர் விழுந்தார் பாருங்க. ஐத்துக்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சன்னலிலே உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பேசி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திர மயக்கத்தில் அப்படியே கொஞ்சம் சன்னல் பக்கம் சாஞ்சு சன்னலில் இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து, எத்தனாவது மெத்த? 3வது மாடியில் இருந்து கீழே விழுந்து மரித்தாங்க. விழுந்தா சாவுதான். உங்களுக்கு சொல்கிற புரியுதா? பவுல் பிரசங்கம் பண்ணுறார். எங்கே வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு? 3ஆம் மாடியில் வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த வாலிபன் அவன் பிறகு ஐத்துக்கு என்ன இன்னைக்கு வாலிபர்கள் பூரா சன்னலைத்தான் தேடுறாங்க. ஃபஸ்ட் சர்வீஸில் வந்தால் சர்ன்னு போய் அப்படியே போய் அந்த தூணுக்குள்ளே போய் சன்னல்கிட்ட தான் உட்காருவான். இந்த வாலிபர்கள் சன்னல்கிட்ட இருந்தாலே விழ போகிறான்னு அர்த்தம். பாவத்தில் விழ போகிறான், ஆண்டவரை விட்டு விழுக போகிறான்னு அர்த்தம். சன்னலை சூஸ் பண்ணவே கூடாது. நம்ம சன்னல், இந்த சன்னல் கீழே விழாதபடிக்கு இங்கே கம்பி போட்டிருக்கோம்.
அந்த சேனலில் பாவம் என்ன போடலை, கம்பி இல்லாத வெறும் மொட்டை சேனல். அது வேறு, நைட்டு பிரசங்கம் வேறு, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று. அப்படியே இந்த காற்றுக்கு கண் என்ன செய்யுது, சொக்குது. அப்படியே தூக்கம் வருது. சரி வருது, வேதம் சொல்லுது பவுல் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை என்ன செய்யுது, மயக்கத்தை உண்டாக்குறது. மயக்கம் அப்போவே சுதாரிக்கணும். நம்ம ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவோமோ, நமக்கு எது நடந்துருமோ, ஒரு சுதாரித்து உடனே என்ன செய்யணும், தூக்கத்திலேருந்து ரிலீஸ் ஆக பார்க்கணும். நமக்கு சில மயக்கம் வரும். அப்படியே உலகம் நம்மளை மயக்கும், அப்படியே அந்தகாரம் நம்மளை மயக்கும், சிற்றின்பங்கள் மயக்கும், போதை மயக்கும். அப்போவே நாம் விவரமாக இருக்கணும். இதில் இருந்தோம்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னா விழுந்துருவோம்டா, பாவத்தில் விழுந்துருவோம், ஆண்டவரை விட்டு செத்துருவோம் என்று உடனே சுதாரிக்க தெரியணும். அவன் மீறி மீறி அங்கே இருந்தான். குடிக்காத, பீடியாக இருந்தாலும் சாராயமாக இருந்தாலும் குடிக்காத, நீ இந்த போதைக்கு அடிமை ஆகாத, இந்த இதுக்கு போகாத, ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றாத என்று சொல்லும்போதே அது மயக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பு மயக்கும், அப்படியே மயக்கும். நேற்று தான் சொன்னேன், ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆராதிக்காமல் போனால் அது மயக்குகிறதற்கு சமம். யோசித்து பாருங்க, ஓய்வு நாள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பைபிளையே மொத்தமாக சுருக்கி 10 கட்டளையாக கொடுத்துருக்காரு. பைபிளில் மொத்தம் 614 கட்டளை இருக்குது. அதையெல்லாம் சுருக்கி மொத்தமாக 10 கட்டளையாக கொடுத்துருக்காரு. அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை தான் என்னது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய். அப்போ சர்ச்சுக்கு போகிறது எவ்வளவு முக்கியம். அது எவ்வளோ முக்கியம்னா, அப்போ எவ்வளோ முக்கியமாக இருந்தால் அதை 10 கட்டளையில் உடனே சேர்ப்பார். அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது அதுக்குள்ளே. எதுக்குள்ளே, சர்ச்சுக்கு போகிறதில்ல அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அது அநேகர் அசால்ட்டாக நினைக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறதுல சும்மா போகிறதானே, 2-3 பாட்டு பாடுவாங்க, அதுவும் போய் நம்ம போயினோன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் பாஸ்ட் பேசுவார், கலந்து தூங்காமல் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது பெரிய சர்ச்சு? இல்லை, நீங்கள் வந்தாலே உங்களை ஆண்டவர் பிரசன்னத்தினால் நிரப்புவார். அவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வர்றீங்க. அப்படியே அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது அப்படியே அந்த சில ஜவுளி கடையில், சில ஹோட்டலில் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். சும்மா போகிறோம், சாப்பிட்றோம், வர்றோம். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனாலே அந்த ஜில்லு ஜில்லு ஜில்லில் நம்ம உடம்புல இருக்கிற வெக்கையெல்லாம் போய் அதெல்லாம் மாறி அப்படி மாற்றம் வருது பற்றில. அது மாதிரி இங்கே தேவ பிரசனத்தில் இங்கே ஏசி போடலைன்னு நினைக்காதீங்க, போட்டிருக்கு. ஆத்மாவுக்கு ஏசி போட்டு விட்டுருக்கு. உங்கள் ஆத்மாவை அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஆக்கி உங்கள் வெக்கையெல்லாம் மாற்றி உங்களை அப்படியே குழுக்குள்ள ஆக்கி உங்களை அப்படி ஆசீர்வதித்து தேவ பிரசனத்தினால் அப்படி ஆக்கி மாற்றி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதனால சபை கூடி வருதலை விட்டு விடவே கூடாது. உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு ஆண்டவர் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. யார் யார் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தான் அதுக்குரிய பலன் உண்டு. அதனால சபை கூட்டி வருது. இப்படி சர்ச்சுக்கு போய் சன்னரோலமாக உட்காந்து நித்திர மயக்கத்திலேருந்து கீழே விழுந்தான், செத்தான், மரித்தவனாக. இப்படி கீழே விழுகக்கூடாது. அப்போது நிர்விசாரமும் எச்சரிக்கையை மீறி அவன் மரித்தான், விழுந்தான். இப்படி முதல்ல எபேசு சபை கொடுக்கப்பட்ட அன்பிலிருந்து விழுந்தார்கள். கலாத்திய சபை கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தார்கள். இப்பொழுது ஐத்துக்கு நித்திர மயக்கத்தில் இருந்து அவன் விழுந்து போனான். நித்திர மயக்கத்தினாலே விழுந்து போனான். நாம் விழுந்து போகவே கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, நாம் எப்படி இருந்தால் விழாமல் இருப்போம். விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 உதாரணத்தை சொல்ல பாருங்க. எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமேன். சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் ஒன்றுக்கும் கரெக்டாக 10 முடிச்சிருவேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமோஸ் 9:9. அதுக்கு முன்னாடி தம்பி அதை வாசிப்பா. 8:11. ஆமோஸ் 8:11 வைங்க. பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இது ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, தண்ணி குறைஞ்சு போனதுனால உண்டாகிற பஞ்சம் அல்ல. சொல்லுங்க, கர்த்தருடைய
வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சம். இனி வரப்போகுது, வந்துருச்சு, இப்போவே வந்துருச்சு. இல்லையே, எங்கே திரும்பினாலும் சர்ச்சு, தடிக்கு விழுந்தா சர்ச்சு, டிவியை திறந்தா சர்ச்சு, அங்கேயும் செய்தி, டிவியில் பூரா எத்தனை சேனல் செய்தி வருது, யூடியூப் செல்ஃபோனை திரும்பினா அங்கே எத்தனையோ செய்தி, ஃபேஸ்புக்கில் போனால் அங்கே எத்தனையோ பேர் செய்தி, எங்கிட்டு திரும்பினாலும் கர்த்தருடைய வார்த்தை வருது. அப்புறம் என்ன வசனம் இப்படி சொல்லுது? வசனம் கேட்கக்கூடாத, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன்னா என்ன பஞ்சம்? தண்ணி பஞ்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோமா? ஊரில் என்ன இருக்குது? குடத்தை தூக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் போகிறாங்க, வண்டியை தூக்கிட்டு சைக்கிளை தூக்கிட்டு வண்டியை பானையை இதில் போட்டு சைக்கிளில் போட்டுக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க தண்ணிக்கு. ஏன் ஓடுறாங்க? கடலில் போகிற அம்புட்டு தண்ணி இருக்குது, அள்ளி குடிக்க வேண்டியதானே. சில கம்மாய்களில் தண்ணி கிடக்கு, சில குளத்துகளில் தண்ணி கிடக்கு, அள்ளி குடிக்கிற தண்ணி வேற இல்லையா? நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி வேணும். அப்போது எத்தனை தண்ணி இருந்தாலும் அதெல்லாம் குடிக்க முடியாது. குடிக்கிறதுக்குன்னு ஒரு தண்ணி இருக்குது, அதைத்தான் குடிக்க முடியும். அப்போது இதுக்கு பேர் தான் என்னது? தண்ணி பஞ்சம். சொல்லுங்கள், இதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். குடிக்க தண்ணி இல்லாமல் இருப்பாங்க. தண்ணி கிடக்கு, அது கொலன்னு கிடக்கு, அங்கே உப்பாக்கிறதுக்கு கடல் பூரா தண்ணி தான், ஆனால் அதை குடிக்க முடியாது. அப்போது குடிக்கிறதுக்குன்னு உள்ள தண்ணி கிடைக்காமல், அதுக்கு பேர் தான் என்ன பஞ்சம்? என்ன பஞ்சம்? தண்ணி பஞ்சம். இப்போ என்ன சொல்லுங்கள்? இனி வரப்போகிற பஞ்சம் வசன பஞ்சம். என்ன பஞ்சம்? அப்படின்னா என்ன பஞ்சம்? கேட்கக்கூடிய நல்ல பிரசங்கங்கள் கிடைக்காத பஞ்சம். பிரசங்கம் நிறைய வரும், எத்தனையோ பேர் சர்ச்சு நடத்துகிறாங்க, எத்தனையோ பேர் டிவியில் செய்தி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குது? நல்ல பிரசங்கங்கள், நல்ல செய்திகள், குடிக்கிறது மாதிரி உள்ள தண்ணி, கேட்கறது மாதிரி உள்ள செய்திகள், கர்த்தருடைய ஆழமான உண்மை சத்தியத்தின் செய்திகள் கேட்கக்கூடாத பஞ்சம் வரும். இன்றைக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல செய்தி இல்லை, நாங்கள் எங்கெங்கோ போகிறோம் பாஸ்டர், ஆராதனை நம்ம சர்ச்சு மாதிரி இல்லை பாஸ்டர், நம்ம செய்தி மாதிரி இல்லை பாஸ்டர், பண்ணுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாஸ்டர். ஏன்? அது நல்ல தண்ணி இல்லை. புரிஞ்சுதா? கடைசி காலம். நல்ல தண்ணியை விட்டுட்டு நீ வாட்டில் கண்ட தண்ணிட்டையும் போய் நல்ல தண்ணி கிடைக்காம பிரசங்கம்னு எத்தனை பேர் பண்ணுவாங்கங்க. அதெல்லாம் பிரசங்கமா? உங்களுக்கு புரியணும், சத்தியம் புரியணும், ஆழமாக இருக்கணும், அர்த்தமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், வசனத்தின்படி சரியாக சொல்லணும். காய்ச்சி பூச்சி அது இது ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்தான், ஈசாக்கு யாக்கோவை பார்த்தான், யாக்கோபு யோசேப்பை பார்த்தான், எவனும் பெற்றுட்டு போகிறேன், நீ எனக்கு ரூபாயை கொண்டு வந்து கொடு. அதில் தான் கரெக்டாக முடிப்பாங்க. கன்க்ளூஷன் என்ன செய்வாங்க? நீ இவ்வளோ கொடு, 5 அப்போ 2 மீன் மாதிரி 5000 2000 கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. இவங்களெல்லாம் நல்ல தண்ணியே கிடையாது. நிறைய இருக்குது, பேசுவாங்க, ஏதாவது புரியுதா, ஏதாவது ஒரு அதனுடைய ஆழம் அதை இதை அப்படி எப்படி வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போகிறதா வசனம். இப்போ இருக்குது இந்த தண்ணி, இந்த வசன பஞ்சம்னா எப்போ வரும், எப்படி வரும், என்னன்றதை விலைக்கு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இது போல் விலைக்கு சொல்லணும். காலம் கடைசி. கண்ட செய்தியும் கேட்டு கண்ட தண்ணியும் குடித்து தொண்டை கட்டி அலையாதீங்க. ஹலோ, ஆமைனே சொல்ல மாட்டேன்றீங்களே. கண்ட செய்தியும் கேட்டு தொண்டை கட்டி போகாது, சளி பிடிச்சி செத்தே போவீங்க, மூச்சு விடாமல் போயிடும், நெஞ்சு சளி பிடிச்சி அப்புறம் நெஞ்செலும்பு வாங்கி சூப்பு குடிக்க வேண்டி வரும். கண்ட செய்தியும் கேட்கக்கூடாது. ஆழமான சத்தியம், ஒரு சத்தியம், ஒரே உபதேசம், தெளிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், வேதத்தின்படி நாம் வாழ வேண்டும். ஆமேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோ. ரைட். இப்போ வாங்க, நாம் விழாதபடிக்கு என்ன செய்யணும்? ஐத்துக்கு விழுந்தான், கலாத்து சபை விழுந்து போச்சு, எபேச விழுந்துச்சு, எல்லாம் விழுந்தாங்க. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து செத்தாங்க. எல்லாம் விழுந்ததெல்லாம் சரி, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் நிறைய விழுந்து போனதை பார்க்குறோம். நம்ம விழாமல் இருக்க என்ன செய்யணும்? கலாத்தியர் இது ஆமோஸ் 9:9 டக்குன்னு எடுங்கப்பா, ஒருத்தர் வாசிங்க, சொல்லுங்க. சல்லடையினால்
சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் நான் சலித்து பார்க்கும்படி, அவர்களை சலித்து பார்க்கும்படி கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் ஜனங்களாகிய என் ஜனங்களாகிய ராஜபாளைய ஏஜி சபையை, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சகல ஜாதிகளுக்கு முன்பாக நான் சலித்து காட்டுவேன். பாத்தியா என் விசுவாசிகளை, பாத்தியா என் ஜனங்களை, பாத்தியா எப்படி கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு நான் சலிக்க கட்டளையிடுவேன். ஆனாலும் சலித்த பிறகு, அந்த சலிக்கிற போது கோதுமை மணி ஒன்று கூட தரையில் விழுகாது. அது எங்கே தான் இருக்கும்? அந்த சலிப்பானுக்குள்ளே தான் இருக்கும். சலிக்கும்போது பதராக இருந்தால் கீழே விழுந்துடும், மணியாக இருந்தால் உள்ளே கிடக்கும். புரியுதா? சலிப்பான். இன்னொரு உதாரணம் சொல்ல, புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் 22:31. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். லூக்கா சுவிசேஷம் புதிய ஏற்பாடு. எங்கிட்டு பிரட்டிக்கிட்டு அடக்கிய? சீமோனே 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 ஏமானே, சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, சாத்தான் உங்களை சொலகுலே புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். சொல்லுங்க சொல்லுங்க. சாத்தான் இதான் சொலகு. அங்கே பழைய ஏற்பாட்டில் என்ன படித்தோம்? சலிப்பான். புதிய ஏற்பாட்டில் சொலகு. உள்ளே என்ன கிடக்கு? கோதுமை மணி. சலிப்பானுக்குள்ள என்ன கிடக்கு? சொல்லுங்க. கோதுமை மணி. இங்கே கோதுமை மணியை சலிப்பானிலே சொலகுல போட்டு புடைக்கிறது போல உங்களை புடைக்க என்ன கேட்டுக்கிட்டான்? உத்தரவு கேட்டுக்கிட்டான். உத்தரவு கேட்டுக்கிட்டான். இப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை சலிச்சார். புதிய ஏற்பாட்டில் 12 சீசர்களை சலிக்க போகிறாரு. இதில் பதராக இருக்கிறதெல்லாம் கீழே விழுகும், மணியாக இருக்கிறதெல்லாம் உள்ளே கிடக்கும். சகோதரிமார்கள் நல்லா கவனிங்க. எப்படி சொலகுல புடைப்பீங்க? அப்படி புழைச்சிக்கிட்டு அப்புறம் இப்படி 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 சொல்லி அப்படி தூக்கி போட்டு அப்படி இது போடுவீங்கல்ல, படிக்கிறதுலையே அப்படி இப்படி அப்படி இங்கிட்டு ஆட்டி அப்படி ஆட்டி அப்புறம் இப்படி தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிப்பாங்க. அப்படி ஒட்டி போட்டு அப்படி பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும்போது பதரெல்லாம் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்கள். அதுக்கு தான் இந்த பக்கம் அகலமாக இருக்குது, இந்த பக்கம் ஒடுக்கமாக வச்சுருப்பாங்க. இப்படி இப்படி உருட்டி 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 அப்படி உருட்டி உருட்டி மணியெல்லாம் இங்கிட்டு வந்துடும். அதிலே பதரெல்லாம் ஒதுங்கிடும். இப்படி இப்படி உருட்டு உருட்டு இங்கிட்டு காட்டுறேங்க. இந்த பக்கம் ஒடுக்கமாக இருக்கும், ஃப்ரெண்டில் பின்னாடி பேக்கில் அகலமாக இருக்கும். காரணம் இப்படி உருட்டும் போது அந்த மணியெல்லாம் பின்னாடி பின்னாடி கொண்டு வந்துடுவாங்க. பதரெல்லாம் ஓரளவுக்கு முன்னாடி வந்துடும். அதுலேயும் சில மணிகள் இருந்தால் அப்படி தூக்கி போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த பதரெல்லாம் கீழே விழுந்துடும். மணி மட்டும் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மணி கூட கீழே விழாது. அது மணின்னு ஒன்று இருந்தால், நல்ல விளைஞ்சத கோதுமையாக இருந்தால், விளைஞ்ச நெல்லாக இருந்தால் அது எதுக்குள்ள தான் கிடக்கும்? சொலவுக்குள்ள தான் கிடைக்கும். சொலவுக்குள்ள தான் கிடக்கும். நீ நல்ல விசுவா இருந்தால் சபைக்குள்ள தான் கிடப்ப. பதராக இருந்தால் குழுக்கிற குழுக்குள்ளையே அடுத்த சபைக்கு போயிடுவேன். அடுத்த வாரமே சர்ச்சுக்கு வரமாட்டேன். அப்பப்போ குழுக்குவார். வருஷத்தில் 1-2 வெளியே போகும். ஹலோ, அப்படின்னா சரியா? நீ என்ன செய்யலை? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்குள்ளே கிடக்கணும். பிள்ளையாக இருந்தால் வீட்டுக்குள்ளே கிடக்கணும். உண்மையானவங்க வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க. கோச்சிக்கிட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னா நீ பதறு. இருந்து சாதிக்கணும் குடும்பத்தில். ஆமேன் சொல்லுங்க. சபைக்குள்ள இருந்து சாதிக்கணும். ஆமேன். இப்படி நம்மளை சொலகுல போட்டு புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டது போல் கேட்பான். நம்ம மணி என்பதை நிரூபித்து காட்டணும். வேதம் சொல்லுகிறது, மணி ஒன்றாகிலும் கீழே விழுவதில்லை. அப்போ மணியாக இருக்கிறவருடைய நிலைமை என்ன? லூக்கா மத்தேயு சுவிசேஷம் 3:12 வாசிங்க. அவர் கையிலே தூற்றுக்கூடை. இங்கே என்ன பேர்? தூற்றுக்கூடை. அங்கே அங்கே
சல்லடை, புதிய ஏற்பாட்டில் சொலகு. அங்கே சல்லடை, அடுத்து சொலகு. இந்த சல்லடையிலையும் மணி உள்ள பத்திரமா இருக்கும், சொலகுலையும் மணி பத்திரமா இருக்கும். மொத்தத்தில் விளைஞ்சி கருதை அறுத்து களத்தில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கேயும் மணியை ஒதுக்கிறத சொல்கிறாரு. அங்கே என்ன செய்வாங்க, மொத்தமாக கருதை அடித்து மணி எல்லாம் குமிஞ்சு அப்படியே நெல் குமிஞ்சு கிடக்கும். அந்த நெல்லில் பதரும் இருக்கும், மணியும் இருக்கும். நல்ல நெல் இருக்குது, பதரும் இருக்கும். அதை எப்படி பிரிப்பாங்க, இப்படி நெல்லுக்குள்ள இது சொலகை உள்ளே போடுவாங்க. அது சொலகு நிறைய நெல் அள்ளுவாங்க. அள்ளின பிறகு இப்படி தூத்துவாங்க. இப்படி போட்டாச்சுன்னா நெல் அப்படியே போட்ட இடத்துல அங்கனே கிடக்கும், பதரெல்லாம் அங்கிட்டு போகும். நான் சொல்ல அதைத்தான் சொல்கிறார், வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, களத்தில் வந்து கருதடிக்கிற களத்தில் வந்து நன்றாக விலக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ தீயில் சுட்டரிக்கப்பட்டுறார். சாரி, இதுதான் மணியை பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பார். வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க, சாக்கில் கட்டி எங்கே கொண்டு வந்துடுவாங்க, வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதே போல் மணியாக இருக்கிற விசுவாசிகளை, சொலகுல புடைச்சாலும் விலகாத விசுவாசிகளை, களத்தில் தூத்தினாலும் விலகாத மணியாகிய விசுவாசிகளை களஞ்சியமாகிய பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பா. ஆமேன், ஆமேன். சரி, இப்போ கோதுமை மணியாக இருக்கணும். எப்படி மணியாக மாறுறது? ஏன்னா ஒரு மணி கூட கீழே என்ன செய்யாது, மணியாக இருந்தால் தான் நம்ம கீழே விழாமல் இருக்க முடியும். மணியாக மாறணும், என்ன செய்யணும் சொல்கிறாரு. 1 நாளாகமும் சீக்கிரம் எடுங்க, 21 அதிகாரம் 23 வசனம். ஐயோ, ஒரு ரூபாய் தாவீதை நோக்கி சர்வாங்க தகன பலிக்கு மாடுகள் ரெடியாக இருக்குது. அந்த பலி செலுத்துவதற்கு விறகுகள் கூட என்னது, உருளைகளும் விறகுகளாகிய உருளைகள் ரெடியாக இருக்குது. போஜன பலிக்கு கோதுமையையும் அதை கொடுக்கிறேன். அப்போ பாருங்கள், 2 பலி. ஒன்று சர்வாங்க பலி, போஜன பலி. சர்வாங்க பலிக்கு மாடு விறகு ரெடியாக இருக்குது, போஜன பலிக்கு கோதுமை ரெடியாக இருக்குது. அப்போ கோதுமை தான் இடித்து பிழிஞ்சு மாவாக்கி அந்த மாவில் என்ன செய்வாங்க, அப்பம் சுட்டு அதை போஜன பலியாக சாப்பிட்ற போஜனம்னு சாப்பாடு, இதை பலியாக. இந்த போஜன பலி ரொம்ப முக்கியம். இந்த போஜன பலி பைபிளில் பூரா பார்த்துங்க, தேவனுடைய கோபம் வரும்போதெல்லாம் போஜன பலி செலுத்தினால் தேவனுடைய கோபத்தை அது என்ன செய்யும், தணிக்கும். போஜன பலி நீங்கள் பாருங்கள், சிம்சோன் வீட்டில் அவங்க போஜன பலி செலுத்தினாங்க. தாவீது தப்பு செஞ்ச போது என்னது, ஜனங்களுக்குள்ளே கொள்ளை நோய் இது வந்தபோது போஜன பலி செலுத்தினாங்க. நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ போஜன பலி செலுத்தியாச்சுன்னா அங்கே கோபம் தணிக்கப்பட்டு ஆண்டவர் தண்டனையை மாற்றிடுவார். அப்போ போஜன பலிக்கு எது தேவை, கோதுமை தேவை, கோதுமை தேவை. கோதுமை எந்த கோதுமை, மணியாகிய கோதுமை. அப்போது போஜன பலியாகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர்றாங்க. இயேசு பந்தி இருக்கிறார், பந்தி இருக்கும்போது சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை லூக்காஸ் விசேஷத்தில், அப்போ அவர் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்குது சொல்கிறாரா. தேவனுடைய சித்தம் செய்வதே எனக்கு போஜனம், இனி உங்களோடு புசிப்பதில்லை. தேவனுடைய சித்தம் செய்வதே எனக்கு இனி எதுவாக இருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி நல்லா கவனிக்கணும், நல்ல போஜன பலியாக மாறணும், நல்ல கோதுமை மணியாக இருக்கணும்னா தேவனுடைய சித்தம் செய்யணும். தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் உண்மையான கோதுமை மணி. அவர்கள் போஜன பலிகளுக்கு ஏற்ற கோதுமை மணி. புரிஞ்சுங்களா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. யார் கோதுமை மணி? தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் உண்மையான கோதுமை மணி. 2வது சீக்கிரம் எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29. அடுத்து கோதுமை இது விழாதபடி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல சொன்னேன், தேவ சித்தம் செய்யணும். கோதுமை மணியை போல் தேவ சித்தம் செய்தால் விழாமாட்டோம். 2வது வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 29. டக்குன்னு
ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று கூட என்ன செய்யாது? அடைக்கலான் குருவி என்பது ஆகாயத்திலே அலைந்து திரிகிற ஒரு குருவி. ஸ்பேஸ், ஆகாயத்தில் அலைந்து திரிகிற ஒரு சிட்டுக்குருவி. நம்ம அதுக்கு பேர் வச்சிருக்க பேர் என்ன சொல்லுங்க? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிக்கு தான் அவங்க அடைக்கலான் குருவின்னு சொல்லியிருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் அந்த சிட்டுக்குருவி சின்னதாக இருக்குது, லவ் பேர்ட்ஸ் மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? சிட்டுக்குருவி இப்போ கண்ணில் பார்க்க முடியல, அப்படி தானே? எங்கே போச்சுன்னே தெரில. அது ஆகாயத்தில் சின்னதாக பிளிச்சுன்னு அங்கிட்ட அடிச்சு ஜாலியாக சுற்றி கீழே வரவே வராது. சிட்டுக்குருவி போல் இருக்கும். இது நிறைய பேர் வீட்டில் இந்த லவ் பேர்ட்ஸ்னு ஒன்று வளர்க்குறாங்க, பார்த்தீங்களா? யார் வீட்டில் எல்லாம் இருக்குது? உங்கள் வீட்டில் இருக்கா? ரொம்ப நல்லது. வேறு யாரெல்லாம் வளர்க்குறீங்க? லவ் பேர்ட்ஸ்னு வளர்ச்சிருப்பாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும் 2 குருவி. அது ரொம்ப விலை கூடுதல், அப்படி தானே? எவ்வளோ ஒரு குருவி தெரியலையா? எப்படி 5000-10,000 ரூபா இருக்கும் ஒரு சின்ன குருவி. லவ் பேர்ட்ஸ்னு வாங்குறீங்களே, அந்த 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 பேர்ட்ஸை வளர்க்குறாங்க. ஒரு பறவை, அந்த பறவை லவ் பேர்ட்ஸ், அதுக்கு பேர். அந்த பறவைக்கு ரொம்ப அன்பான பறவை. அன்பான பறவைக்கு அன்பாய் சோறு ஓட்டில. உங்களுக்குள்ள அன்பு இருக்கான்னு பாரு. நீ லவ் பேர்ட்ஸ் வளர்க்கவே தகுதி இல்லைன்றேன். ஏன்டா கையை தூக்கணும்னு நினைக்கிறான். நல்ல வேலை, இதுக்கு தான் பாஸ்டர் நான்லாம் கையவே தூக்கலைன்னு. லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்களே, உங்களுக்குள்ள அன்பு இருக்கா? சரி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அடைக்கலான் குருவிக்கு வரும். இந்த அடைக்கலான் குருவி ஆகாயத்தில் வாசிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம். அது எங்கே எப்படி இருக்குமா? 26:2 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போல் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு வரும். எங்கே? ஸ்பேஸ், ஆகாயத்தில் பாருங்கள். அடைக்கலான் குருவி என்ன செஞ்சுக்கிட்டு வரும்? அப்படியே அலைஞ்சிக்கிட்டு வரும். அப்படியே அலைஞ்சி சாமானியமாக கீழே விழுகாது. இதுபோல நல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் இருக்கிற விசுவாசிகள் கீழே விழுகவே மாட்டார்கள், ஜாலியாக மேலே இருப்பார்கள். ஆமேன். இந்த அடைக்கலான் குருவியை போல அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் கீழே விழவே மாட்டார்கள். 2வது, இந்த அடைக்கலான் குருவி என்ன செய்யும்? சங்கீதம் 84. நேரமாகறதுனால கடக்கடன் போகிற 8:30 போகுது. இன்னும் 2 பாயிண்ட் வேறு இருக்குது. சீக்கிரம். 84:3 சங்கீதம். கீழே வாங்க சிஸ்டர், கீழே வாங்க. அடைக்கலான் குருவி இல்லை, மேலே இருந்து வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில், சொல்லுங்கள். கர்த்தாவே உம்முடைய பீடங்கள்னா பலிபீடம், புல்பீட்டு. பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு இருக்குது. சத்தமாக வரல. அடைக்கலான் குருவிக்கு வீடுனா எங்கே இருக்குது? அப்போ பொழுதோடு அங்கே தான் அலையுமா? ஆகாயத்தில் அப்படியே அலைந்து தெரியும். அதே நேரத்தில் அது வீடுன்னு தங்கினா எங்கே போய் வீடு வச்சுருக்கு? பீடங்கள் அண்டையில். சேஃப்டி. நீங்கள் எல்லோரும் இங்கே வர முடியுமா? அதே போல் அரண்மனைக்கு எல்லோரும் போக முடியுமா? அதுபோல் பீடத்துக்கு எல்லாரும் வர முடியுமா? இதுபோல் அடைக்கலான் குருவிக்கு யாருமே போக முடியாத இடத்துல, சேஃப்டியான இடத்துல கூடு கட்டி உட்காந்துக்கிட்டு. இதுபோல தான் ஆனாலும் கூட அவ்வளவு பாதுகாப்பான குருவி, அவ்வளவு பாதுகாப்பான உயரத்தில் பறக்கிற குருவி காரணம் இல்லாமல் கீழே விழ மாட்டாது. இதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளே, அடைக்கலான் குருவியை போல கர்த்தருடைய சட்டையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பிலும் இருக்கிற பிள்ளைகள் கீழே விழுவதே இல்லை. இங்கே ஒரு சத்தியம் சொல்லிட்டு போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் மறுபடியும் சொல்ல சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. இந்த குருவி எவ்வளவு? 2 குருவி. போச்சு 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 போச்சு. 1 காசுக்கு எத்தனை குருவி? எங்கே இருக்குது? எங்கே வாசித்தீங்க? மத்தேயு 10:29 வாசிங்க. 1 காசுக்கு 2 அடைக்கலம். 1 காசுனா 1 வெள்ளி காசு. சொல்லுங்கள். 1 வெள்ளி காசுக்கு 2 அடைக்கலாம். இந்த 1 வெள்ளி காசு கணக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லோரும் கவனிச்சுங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்கள். 1 வெள்ளி காசு என்பது 2 தினாரஸ். சொல்லுங்கள். 2 50 ரூபா தாள் சேர்ந்தாத்தான் 1 100 ரூபா தாள்.
ஒரு 100 ரூபா தாளுக்கு எத்தனை 50 ரூபா இருக்குது? 2 50 ரூபா இருக்குது. இதே போல் ஒரு வெள்ளிக்காசுக்கு 2 தினாரஸ், 2 தினாரஸ் சேர்ந்ததான் ஒரு வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசு, ஒரு தினாரஸு ஒரு நாள் சம்பளம். ஒரு எஜமான் தன் வேலைக்கு, தன் தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களை அமர்த்தி அவங்க எல்லாருக்கும் எவ்வளவு சம்பளம் கொடுக்க தீர்மானம்ல, ஒரு தினாரஸ் தான் ஒரு நாள் சம்பளம். அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா ஒரு தினாரஸ் கொடுப்பாங்க. இந்த தினாரஸ்ன்ற வார்த்தை நம்ம பைபிளில் இல்லை, அது யூத சரித்திரத்தில் இருக்குது. தினாரஸ், இந்த ஒரு தினாரஸுக்கு ஒரு நாள் சம்பளம். அப்போது 2 தினாரஸ் 2 நாள் சம்பளம். இப்போது ஏசப்பா ஒரு வீட்டில் இருக்கார். அப்போது நம்ம பேதுரு என்ன செய்கிறாரு, ஆண்டவரே இருங்க, நான் வெளியில் போய் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறார். யார் அப்படிலாம் எழுதியிருக்காருன்னா இல்லை கேட்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வெளியில் அவர் மட்டும் என்ன செஞ்சார், போனார். யார் போனா? அங்கே போனால் வரி வசூலிக்கிறோம் பிடிச்சிக்கிட்டான். யாரை நான் சொன்னேன்னா, ஏற்கனவே நேற்றைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஆயக்காரன்னா யார்? வரி வசூலிக்கிற குத்தகை பெற்றவன், வரி வசூலிக்கிறவன். அவன் பிடிச்சிக்கிட்டான். யாரை பிடிச்சிக்கிட்டான்? பேதுருவை பிடிச்சிட்டான். ஒரு மனுஷன் ஒரு வருஷத்தினுடைய வரி எவ்வளோ? ஒரு வருஷத்துக்குரிய வரி எவ்வளோன்னா ஒரு தினாரஸ். ஒரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனும் வருஷத்துக்கு ஒரு நாள் சம்பளத்தை என்ன செய்யணும், வரியாக கொடுக்கணும். ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? இதுதான் ஆம்பளை பக்கமே இந்த திரும்பி பேசுகிறதில்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? ஒரு தினாரஸ். அதுதான் ஒரு வருஷ டாக்ஸி வரி. இப்போ பேதுருவை பிடிச்சிட்டு கேட்குறான், அந்த நீ என்ன நீனும் வரி கட்டுறதில்ல, உங்கள் பாஸ்ட் ஏசப்பாவும் என்ன செய்கிறது கிடையாது, வரி கட்டாமல் இருக்கியன்னு. மற்ற சீசர்லாம் விட்டுட்டாங்க. அவன் எந்தெந்த ஊருக்காரனை தெரியாது விட்டுட்டாங்க. இவங்க 2 பேரையும் மட்டும், நீனும் வரி கட்டுறதில்ல, உங்கள் பாஸ்ட்டு வரி கட்டுறதில்ல. பாஸ்ட்டு யார்? ஏசப்பா. அப்படியா, நான் எப்படி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நான் எங்கள் பாஸ்ட்டர்கிட்ட போய் சொல்லிக்கிறேன்னு. இதையெல்லாம் ஏசப்பா உள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஏசப்பா சொன்னார், இங்கே வா, யூதாஸ்ட்ட காசு கேட்டால் கொடுக்க மாட்டான், அவன் ஒரு கஞ்ச பையன். யார்? அவன்கிட்ட தான் நல்ல காசு இருக்குது, அவன்கிட்ட காசு கேட்டால் கொடுக்க மாட்டான். நீ போய் என்ன செய், கடலில் தூண்டில் போடு, முதல் மீன் கிடைக்கும். அந்த முதல் மீனில் வாயை கிழிச்சு பாரு, எத்தனை வெள்ளையசு, எத்தனை காசு? நல்லா பைபிள் படி சொல்லுங்கள், எத்தனை காசு? எத்தனை? எத்தனை? ஒரு வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? ஒரு வெள்ளிக்காசு. இந்த ஒரு வெள்ளிக்காசை நீ எடுத்து உனக்கு எனக்கும் சொன்னாரா, உனக்கும் எனக்கும் வரி கட்டு. அப்படின்னா 2 பேருக்கும், ஒரு ஆளுக்கு எவ்வளவு? ஒரு தினாரஸ். இப்போ 2 தினாரஸ், அதான் ஒரு வெள்ளிக்காசு இருக்குது. நீ எடுத்து உனக்கு எனக்கும் கட்டு. புரிஞ்சதா? ஆட்டா எப்படிடா ஒரு வெள்ளிக்காசில் 2 பேருக்கு வரி கட்டினார்னா இதுதான் ரகசியம். இதுக்கு தான் பைபிளோடு சேர்ந்து பைபிள் காலேஜில் போய் சரித்திரம் படிக்கணும். நீங்கள் பைபிளை மட்டும் படித்தா பைபிள், இதுக்கு தான் சரித்திரத்தோடு சேர்ந்து படித்தா தான் ஒரு வெள்ளிக்காசு எத்தனை, எப்படி 2 பேருக்கு வரிக்கு ஒத்து வருதுன்னு பார்த்தா இதுதான் ரகசியம். புரிஞ்சுதா? வரி கட்டிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் கட்டிடுங்க சேர்த்து. சரி, அல்லையா சொல்லுவோமா? இப்போது ஒரு வெள்ளிக்காசுக்கு எத்தனை குருவி போச்சு? இங்கே வாங்க, 2 அடைக்கலான் குருவி. ஒரு வெள்ளிக்காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அது ஒரு குருவி கிடைக்கிறதே அபூர்வம். ஏன்னா சாமானியமாக அடைக்கலான் குருவி கீழே விழாது. அப்படி விழுந்துருக்குன்னு தான் ஒன்று அது நோஞ்சானா இருக்கணும், இல்லைன்னா வியாதி பிடிச்சதாக இருக்கணும், ஏதாவது விளங்காததாக இருக்கணும். ஏன்னா அடைக்கலான் குருவி கீழே விழுவது இல்லை. அப்படியா கீழே வந்தாலும் எங்கே தான் இருக்கும்? பீடங்கள் அண்டையிலே வீடு கட்டி இருக்கும். அது தானாக விழுவதே இல்லை. அப்படி அடைக்கலாங்குருவி கீழே விழாதது போல உண்மை விசுவாசிகள் யார் கையில் விழமாட்டார்கள், எந்த காரியத்தில் விழமாட்டார்கள், எந்த பிரச்சனையில் சிக்க மாட்டார்கள். உண்மையானவர்கள் ஒன்று ஆவியிலே மிதப்பார்கள், இல்லைன்னா பீடங்கள் அண்டையிலே சேஃபாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் விழுவதே இல்லை. கோதுமை மணி எப்படி கீழே அந்த சொலகிலிருந்து அந்த சலிப்பானிலிருந்து விழுவதில்லையோ, அதுபோல் அடைக்கலான் குருவி கீழே அனாவசியமாக விழுவாது. அது சேஃபாக கர்த்தருக்குள் இருக்கும். 3வது
அங்கே 1 சாமுவேல் 3:19. 1 சாமுவேல் 3:19. அதெல்லாம் சொன்னேன். கோதுமையை போல தேவ சுத்தம் செய்கிறவர்கள் விழமாட்டார்கள். 2வது, கத்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் கீழே அடைக்கலான் குருவி எப்படி பீடங்கண்டையிலே வீடு கட்டி இருக்கிறது போல சேஃபாக இருக்கிறவர்கள், கத்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் விழவே மாட்டார்கள். 3வது 1 சாமுவேல் 3:19. சீக்கிரம். வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை பற்றி அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. என்ன நடந்தது? சாமுவேலை பற்றி கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லியிருந்தார், அதில் ஒன்று கூட விடவில்லை. அப்படின்னா என்ன? ஒன்று கூட நிறைவேறாமல் போகலை. அவரை பற்றி, சாமுவேலை பற்றி சொன்னது எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிச்சு. ஒன்று கூட தரையில் விழவில்லை. அப்படின்னா என்ன? ஒன்று கூட வேஸ்ட்டாக போகலை, ஒன்று கூட நிறைவேறாமல் போகலை. அவரை பற்றி சொன்னது எல்லாம் அப்படியே நிறைவேறினது. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இஃப் காட் இஸ் வித் அஸ், த சேம் way he will fulfill the promise of God. என்றவர் மட்டும் நம்மோடு இருப்பார். ஆனால் அதே சாமுவேலை போல நமக்கும் அப்படியே வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். ஆமென். ஆனால் ஒரே ஒரு காரியம் தேவை, நம்மோடு யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். இருக்காரா? கர்த்தர் மட்டும் கூட இருந்துட்டா அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம வாழ்க்கையிலும் ஒன்று கூட வேஸ்டாக, மாத வாக்கு தத்தமாக இருந்தாலும் சரி, சொல்லுங்க, வருட வாக்கு தத்தமாக இருந்தாலும் சரி, ஒன்று கூட தவறாமல் அப்படியே நிறைவேறும். எப்போ? கூட இருக்கணும். ஆபிரகாம் யாக்கோபை பற்றி சொல்கிறாரு. ஆதியாகமம் 28:15. சீக்கிரம் எடுங்க. 28:15 சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை உன்னோடு இருந்து போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து நீ போனது போல திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு சொன்னதை நிறைவேற்று வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கூட இருந்து. அதான் ஸ்பெஷல். அப்போ ஆண்டவர் சொன்னது நமக்கு நிறைவேற வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கூட இருந்தால் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நமக்கும். அவர் சொன்னால் சொன்னபடியே செய்வார். மனுஷன் அல்ல, பொய் சொல்ல ஏமாத்துறதுக்கு மனுஷன் அல்ல, அல்லது அன்குவாலிஃபைடான பெர்சன் அல்ல. ஹீ இஸ் அ பவர்ஃபுல் காட். அவர் குவாலிஃபைடான காட். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எசேக்கியேல் 36:36 சொல்கிறாரு, நான் சொன்னேன், நான் என்ன செய்வேன். நான் செய்யும்போது யார் என்னை தடுக்க முடியும்? நான் சொன்னேன், நான் செய்வேன். நீங்கள் எதுக்கு செய்கிறேன்னு என்னை தடுக்கிறதுக்கு எவனும் கிடையாது. என்னை செய்ய முடியாத அளவுக்கு நானும் ஒன்றும் பலவீனமான கடவுளும் இல்லை. அவர் சொன்னால் செய்வாருங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சூரியனையே பூமி சுழற்றதை நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சாரு யோசுவாவுக்கு. பூமியே சுழல்றத நிப்பாட்டி, சொல்லலாத பூமி கொஞ்ச நேரம் நில்லு, ஒரு நாளைக்கு என் பிள்ளைகள் சண்டை பண்ணி இருட்டாயிட்டா தோற்றுருவாங்க, வெளிச்சம் தெரியாமல் அப்படின்னு சூரியனையே நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னேன். கடைசி வரியை பாருங்க, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அவருடைய வார்த்தை ஒன்று கூட நிறைவேறாமல் போவதில்லை, விழுந்து போவதில்லை. 4வது மத்தேயு சுவிசேஷம், சீக்கிரம் முடிக்கிறேன். மத்தேயு 7:25 கடைசி இதை மட்டும் வாசித்து முடிச்சிடறேன். பெருமழை வந்து பெரிய வெள்ளம் வந்து காற்று அடித்து அங்கே இருந்த வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வீடு மட்டும் விழுகலை. அது எந்த வீடு? கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்த வீடு மட்டும் என்ன செய்யவில்லை? இல்லை. அப்போ பாறையில் கட்டப்பட்ட வீடு
விலகாது. இயேசு கிறிஸ்து என்ற பாறையிலே கட்டப்பட்ட விசுவாச வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கட்டப்பட்ட வாழ்க்கை விழுந்து, அப்படிப்பட்டவர்கள் பின்வாங்கி போக மாட்டார்கள். சும்மா சுகத்துக்காக வந்தவர்கள், தேவைக்காக வந்தவர்கள், பிசாசு விடுதலைக்காக மட்டும் வந்தவர்கள் விழுந்து போவார்கள். கர்த்தர் வேணும், இயேசு வேணும், அவரோடு வாழணும், அவர் தான் எனக்கு வேணும் என்று அவரோடு வைராக்கியமாய் வாழணும், இயேசுவோடு வாழணும்னு வந்தவர்களை அவர்கள் விழுந்து போவதில்லை, அவர்கள் கெட்டு போவதில்லை, அவர்கள் நஷ்டம் அடைவதில்லை. அவர்கள் கன்மலையின் மேல் வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு சமம். எழுந்திருப்போமாக.